தமிழகத்தில் பள்ளி மாணவர்களின் கற்றல் வெளிப்பாடு மிகவும் பின்தங்கி இருப்பதாக ஆளுநர் குடியரசு அந்த உரையில வந்துட்டு பேசியிருக்கிறாரு. அதை எப்படி பாக்குறீங்க? தொடர்ந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஏற்கனவே சொன்ன குற்றச்சாட்டை திருப்பி மீண்டும் அவர் வலியுறுத்திருக்க தான் பாக்குறேன். ஒரு அக்கறையான மனிதனாக அவர் சொன்ன மாதிரி தெரியல என்னை பொறுத்த வரைக்கும். அவர் இதுலயும் ஒரு அரசியல் கடந்து சொன்ன மாதிரியாகத்தான். ஒரு குடியரசு தின வாழ்த்துக்கள் என்று வரும்போது எந்த விருப்பு வெறுப்பு இல்லாமல் அனைவரும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய அரசியல் சாசனத்தை உயர்த்தி பிடித்து அதை வாழ்த்து தெரிவிப்பதுதான் வழக்கம். பொதுவாக அப்படித்தான் பண்ணுவாங்க. ஒரு ஆளுநர் என்பவர் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கு அவைத்தலைவராக இருப்பார் என்று நினைத்தேன். ஆனால் ஒரு இயக்கத்திற்கு அவைத்தலைவர் மாதிரியான ஒரு செய்தி தான் கொடுத்துருக்காரு. இது முக்கியமான செய்தி. அவர் சொல்லும் பொழுது ஒரு ஸ்டேட்டோடைய வளர்ச்சிக்கு அவர் சொல்றாரு என்று சொன்னால் உள்ளபடியே நியாயம் என்று சொன்னால் கண்டிப்பாக அதை ஏற்றுக்கொள்ளணும். யாராக இருந்தாலும் சரி, அதில் மறுக்கலாம் கூட, அதில் அரசியல் பார்க்கக்கூடாது. அப்படியா கற்றல் கம்மியாக இருக்கு, அப்போ நாங்கள் மேம்படுத்திக்கணும், இன்னும் நாங்கள் என்ன புதுசாக திட்டங்கள் கொண்டு அதை கொண்டு அப்படின்னு நாங்கள் சொல்ல வேண்டும். ஆனால் இருக்கிற நிலைமை என்பது இன்றைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவில் அனைவரும் தெரிந்ததுதான். கல்வி சிறந்த தமிழ்நாடு என்கின்ற பெயர் நம்ம இருக்கும் பொழுது 11ஆம் நம்பர்லேருந்து 99ஆம் நம்பர் வரைக்கும் அந்த பிள்ளைங்களுக்கு கூட தெரியல, அந்த பிள்ளைங்களுக்கு சப்ராக்ஷன் தெரியல, மல்டிபிளிகேஷன் தெரியல, அடிஷன் தெரியல அப்படின்னு சொல்வது இரண்டு விதமான ஒரு தாக்கத்தை எங்கள் பிள்ளைங்க மேலே ஏற்படுது. ஒன்று, எங்கள் பிள்ளைங்களை இன்ஃபீரியரா அல்லது எங்கள் பிள்ளைங்களை குற்றம் சாட்டுற மாதிரியான ஒன்று. மற்றொன்று, அந்த பிள்ளைகளுக்கு பாடம் நடத்தக்கூடிய எங்களுடைய ஆசிரியர் பெருமக்களை அவர் மிகவும் தவறாக சொல்லக்கூடியதான். இதை நான் என்னோட கண்டனத்தையே நான் தெரிவிக்கிறேன். அனர்த்திங்க பொறுத்த வரைக்கும் இதை நாங்கள் பதில் சொல்வதை காட்டிலும் அவர் சொல்றாரு பாத்தீங்கன்னா, அந்த குழந்தைங்களுடைய பெற்றவங்க பதில் சொல்லிட்டு என் பிள்ளைக்கு இது தெரியல, இல்லை என் பிள்ளைக்கு இது அடிஷன் கூப்பிட்டு தெரியல, அந்த பிள்ளை அவங்க சொல்லட்டும். எண்ணும் அழுத்தும் திட்டத்தை இன்னைக்கு நாங்கள் நடைமுறைப்படுத்திட்டு இருக்காங்க பாத்தீங்கன்னா எங்க டீச்சர்ஸ் போய் கேளுங்க. இன்னைக்கு ஓபன் சேலஞ்ச் மூலமாக ஒரு தலைமை ஆசிரியர் தளியில் இருக்கின்ற ஒரு கிராம பகுதியை சார்ந்த தலைமை ஆசிரியர், நான் ஓபன் சேலஞ்ச் கொடுக்குறேன் அமைச்சருக்கு, எங்க ஸ்கூல்ல எங்க பிள்ளைங்களாம் நீங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். எல்லா பிள்ளைங்களும் ஆங்கிலத்தில் பேசுவாங்க, தமிழ்ல பேசுவாங்க, எழுத்து கூட்டி படிப்பார்கள். நீங்க சொல்லுகின்ற கணக்கு பாடத்தை அந்த வயதுக்கு தகுந்த கணக்கு பாடத்தை அவங்க போடுவாங்கன்னு சொல்லி நான் நேரடியாக அந்த கிராமத்துக்கு அடுத்த நாளே நான் பார்த்தேன். அதை பார்த்த பிறகு கிட்டத்தட்ட 2500 தலைமை ஆசிரியர்கள் இன்னைக்கு அழைப்பு கொடுத்திருக்காங்க, வாங்க சார் எங்க ஸ்கூலுக்கு வாங்க சார் அப்படின்னு. ஆக இது ஆளுநருக்கான இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நேற்று நடந்த ஊர்தி, எங்களுடைய பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த ஒரு ஊர்தி பாத்தீங்களா, அந்த ஊர்தியை கவர்னருடைய அந்த முழு அறிக்கைக்கும் ஒரு பதிலாக அமைந்திருக்கிறதாக நான் பார்க்கிறேன். தமிழகம் முழுவதும் 234 தொகுதிகளிலுமே கள ஆய்வு பண்ணீங்க பள்ளிகள்ல. அந்த பள்ளிகள்ல இருக்கக்கூடிய குறைகளை கேட்டு இருந்தீங்களா? அது நிவர்த்தி செய்யப்பட்டதா? 234/77 77 வகையான ஆய்வுகள் பண்ணியிருக்கோம். நாங்கள் அது எந்தெந்த இடத்துல நாங்கள் என்னென்ன குறைகள் இருந்திருக்கு, என்ன அது இப்போ என்ன சரி பண்ணப்பட்டிருக்குது என்பதெல்லாம் பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி விருத்தாச்சலத்தில் நடக்க இருக்கின்ற பெற்றோர்களை கொண்டாடுவோம் என்கிற நிகழ்ச்சி, ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாடு, 1,00,000 பேர் கலந்துக்கிறாங்க. அதில் மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் கலந்துக்கிறாரு. அவர்கிட்ட அந்த ரிப்போர்ட்டை நாங்கள் வழங்க இருக்கின்றோம். அதில் நாங்கள் என்னென்ன போய் பார்க்கும்போது எப்படி குறைகளாக இருந்தது, அதை எப்படி நிறைவு செய்திருக்கோம், இந்த போட்டோ ஆதாரத்தோடு அந்த ரிப்போர்ட்டை நாங்கள் தரோம். தேங்க்யூ மேம்.